வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நார்த் ஃபேஸிங் பிளாட். இது அளவு ஒவ்வொரு 4 பக்கமுமே வெவ்வேறு அளவுகள். நமக்கு நார்த் சைடில் 19 அடி 10 இன்ச்சு, வெஸ்ட் சைடில் 60 அடி 6 இன்ச்சு, ஈஸ்ட் சைட்லேயும் நமக்கு அதே சேம் அளவு தான். நார்த்தும் சவுத்தும் அளவு வேறு. சவுத் சைடு பார்த்தோன்னா 17 அடி 5 இன்ச்சு. மொத்த ஏரியாவோட அளவு பார்த்தோன்னா 1126.43 ஸ்கொயர் வருது. வாங்க கிரவுண்ட் ஃப்ளோர். நமக்கு இது கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான். மொத்தம் 940 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. நமக்கு நம்ம பிளான்குள்ளே போவோம். $940 ஸ்கொயர் ஃபீட்டு. நம்ம போர்ட்டிகோ இருக்குது. என்ட்ரன்ஸில் போர்ட்டிகோ அளவு பார்த்தோன்னா 19 அடி 10 இன்ச்சுக்கு 16 அடி 9 இன்ச்சு இருக்குது. அதில் 19 அடி 10 இன்ச்சில் ஒரு 2.25 அடி நம்ம ஸ்டேர்கேஸ் வெளியே இருந்து போகிற மாதிரி இருக்குது. மொத்தம் நம்ம 2 ஸ்டேர்கேஸ் இந்த வீட்டுக்கு கொடுத்துருக்கோம். வெளியே இருந்து போகிற மாதிரியும் உள்ளேருந்து போகிற மாதிரியும் கொடுத்துருக்கோம். கேட்டு வந்து காருக்கும் நார்மலாக பெரிய கேட்டு விட்டுட்டு சின்ன கேட்டு ஒரு 4 அடி கேட்டு, அதுவும் ரெண்டு டைப்பாக கேட்டு ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்கு. என்ட்ரன்ஸில் 3 அடி மெயின் டோர் இருக்குது. ஒரு 4 அடி விண்டோ போட்டிருக்கோம். ஹாலோட சைஸ் பார்த்தோன்னா 15க்கு 15. ஹாலுக்குள்ளே சர்க்கிள் ஸ்டேர்கேஸ், அதாவது சர்க்கிள் ஹாஃப் சர்க்கிள் ரேஞ்சில் மேலே வந்து நிற்கும். போர்ச்சுக்கு மேலே வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும் இந்த டைப்பு. இது சைடில் ஒரு விண்டோ 4 அடி ஒரு விண்டோ இருக்குது. ஹால்லேருந்து வெளியே போகிற மாதிரி இதில் வெண்டிலேஷனுக்காண்டி நம்ம இதில் ஒரு டோர் போட்டிருக்கோம். ஆல்ரெடி 2 விண்டோ இருக்குது. இதில் நம்ம ஒரு பின்னாடி கார்டன் வைக்கிறதாண்டி போட்டிருக்கோம். அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். கிச்சன் சைஸ் பார்த்தோன்னா 11.9 அடி இருக்குது. 11 அடிக்கு 9 அடி. வெளியே கிச்சன்லேருந்து வெளியே போகிறதுக்கு ஒரு டோர் போட்டிருக்கு. இங்கே கிச்சன் விண்டோ எல்லாம் இருக்குது. அடுத்தது பெட்ரூம் பார்த்தோன்னா கிச்சன்லேருந்து தாண்டி போகிற மாதிரி பெட்ரூம்ஸ் போட்டிருக்கோம். பெட்ரூம் சைஸ் பார்த்தோன்னா 11 அடிக்கு 10 அடி. இது அட்டாச் டாய்லெட்டாக கொண்டது. டாய்லெட் சைஸ் பார்த்தோன்னா 5க்கு 6. இப்போது நம்ம சுற்றி இருக்கிற இடத்த பார்ப்போம். நம்ம பெட்ரூமில் இருந்து ஹாலில் இருந்து பார்த்தீங்கன்னா வைங்களேன், டோர் போட்டிருக்கோம். ஏன்னா கிச்சனுக்கு வெண்டிலேஷன் வேணும். பெட்ரூமுக்கு கொடுக்குறா இருந்தால் இந்த சைடு கொடுத்துக்கலாம், ஈஸ்ட் சைடு வெண்டிலேஷன். அதுக்காண்டி ஒரு 2.5 அடி டோர் இதில் நம்ம போட்டுக்கிறது. அப்படி நம்ம இந்த சைடு பார்த்தோம்னா, வெஸ்ட் சைடு பார்த்தோம்னா கிச்சன் பக்கம் ஒரு டோர் போட்டிருக்கோம். இதோடைய அளவு அதாவது ஈஸ்ட் சைடில் உள்ள அளவு பார்த்தோன்னா 3 அடி இருக்கும். வெஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கிச்சன்லேருந்து வெளியே வந்தோம்னா இந்த பில்லர்லேருந்து 2 அடி இருக்குது நம்ம பவுண்ட்ரி. அதில் பெட்ரூம் இந்த கார்னர் பார்த்தோம்னா 2 அடி 2 இன்ச் இருக்குது. சவுத் சைட் பார்த்தோம்னா 9 அடி 6 அடி 9 இன்ச்சு நமக்கு இருக்குது. இது கிரவுண்ட் ஃப்ளோர். ஃபஸ்ட் ஃப்ளோர் போவோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் சில சேஞ்சுகள் பண்ணியிருக்கோம். பார்ப்போம். நம்ம போர்ட்டிக்கோலேருந்து போட்ட ஏணிப்படி வந்து இதில் வந்தோன்னா இதில் நம்ம ஒரு டோர் போட்டிருக்கோம். டோர் போடுறாலும் போட்டுக்கலாம், எடுக்கிறா இருந்தாலும் ஒரு க்ரில் மாதிரியாக வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அந்த சைடு விண்டோ இருக்கிறதுனால நான் போட்டிருக்கோம். அந்த விண்டோ வந்து உள்ளே திறக்கிற மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம டோர் போட்டோன்னா க்ரில் போட்டோன்னுங்களா நமக்கு தட்டும். அதனால் க்ரில்லு தான் பேசிக்காக போடணும். அடுத்து இதில் பார்த்தோன்னா இதில் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 18 அடி 8 இன்ச்சுக்கு 9 அடி 3 இன்ச்சு இருக்குது. இந்த இதில் வந்து 4 அடி 10 இன்ச்சு நமக்கு ஸ்டேர்கேஸ்லேருந்து கிடைக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் போனால் தலை தட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் 4 அடி 10 இன்ச்சு அதுதான் அளவு. அதுக்கப்புறம் பெட்ரூம்லேருந்து வெளியே வந்தோம்னா 8 அடி 10 இன்ச்சுக்கு 3 அடி 6 இன்ச்சு இந்த அளவு கிடைக்கும். இது ஒரு பால்கனியாக இருக்குது. பெட்ரூம்குள்ளே இதில் ஒரு பேசேஜுமே வந்து அட்டாச் டாய்லெட் போகிற மாதிரி தான்.
3 அடி 6 இன்ச்சுக்கு 6 அடி. இந்த அதாவது உள்ளேருந்து வர்ற ஏணிப்படியும் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இது ஒரு பேசேஜ் ஒரு 3 அடி உழுது. இதில் ஆக்சுவலாக இந்த நம்ம டைப்பில் இந்த வால் இந்த மெயின் டோர் இது அவ்வளோத்தையும் எடுக்கிறா இருந்தாலும் எடுத்துக்கலாம். இது சப்போஸ் இது தனியாக இன்னொருத்தவங்க தனியாக தங்குற மாதிரி நமக்கு வீட்டு ஹவுஸ் ஓனர் கீழேயும் வாடகைக்கு மேலே வெளியூர்லேருந்து விட்டுட்டு பெட்ரூம் மாதிரி பண்ணாலும் தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ளவங்களே ஃபுல்லாக யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இதில் ஒரு கிரில் போட்டு இதில் 2 டோர் வந்துடுது. அடுத்து ஹால் பார்த்தோன்னா 15க்கு 15. இதில் 4 அடி அந்த விண்டோ வருது. கிச்சன் 11க்கு 9 அடி. 11க்கு 9 அடி இருக்குது. அடுத்து பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 11க்கு 10 இருக்குது. பெட்ரூமில் 4 அடி விண்டோ போட்டிருக்கோம். அது அட்டாச் டாய்லெட் இருக்குது. 6 அடி 5 இன்ச்சு இருக்குது. பால்கனி ஒரு 3 அடி கொடுத்துருக்கேன். சைட்லேருந்து இந்த பெட்ரூம் ஃபுல்லாக வர்ற மாதிரி வாக் பண்ணுற மாதிரி சைடில் கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.